पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போவது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 417வது திவ்ய நாமம். இந்த நாமம் ரொம்ப எளிய நாமம், கிருஷ்ணன். அட இவ்வளவு லேட்டா வருது இந்த நாமம் தான் பகவானுக்கு பேர் கிருஷ்ணாவதாரத்துல. அது எதற்கு இவ்வளவு லேட்டா நாரதர் சொல்றாருன்னா, பல வகையில் பாண்டவரை காத்தான், திரௌபதியை காத்தான். நடு சபையில திரௌபதிக்கு அவமானம் வராமல் மானத்தை ரட்சித்து காப்பாத்தினான். மானத்தை ரட்சித்து திரௌபதியை காப்பாத்தினான். திரௌபதிக்கு என்ன பெயர்? அவளை கிருஷ்ணா என்று பெயர். கிருஷ்ணா என்பது திரௌபதியின் ஒரு பெயர். பல பெயரில் கிருஷ்ணா என்பது திரௌபதியின் ஒரு பெயர். ஏன் அப்படி சொல்றான்னா, அவ கருப்பா இருந்தா, அகிலிலிருந்து தோன்றினாள், கருப்பு. அந்த கருப்பு அழகிக்கா அவ்வளவு ஆசைப்பட்டார்கள் அனைத்து ராஜாக்களும். இப்ப காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி, காஷ்மீர் பெண்ணை மற்றவர்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம நாட்டில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஷ்மீருக்குள்ள தனித்தன்மை நீக்கின பொழுது சிலர் பேசினார்கள், காஷ்மீர் தாழகி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், செக்கச்சவையில் இருப்பாங்க, குங்குமப்பூ சாட்டே பிறந்தவங்க, குங்குமப்பூ சாட்டே வளர்ந்தவங்க, குங்குமப்பூடையே வளர்ந்தவங்க, அப்படிதான் நம்ம நாட்டில் தமிழகத்தில் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி வெள்ளை விளையர்னு இருக்கக்கூடிய அந்த காலத்து வட இந்திய மன்னர்கள் கருப்பா இருக்கிற பெண்கிட்ட மனத்தை பறி கொடுத்தது அதிசயம் இல்லை. திரௌபதி கருப்பா இருந்தாலும் அழகு. அதனால திரௌபதி மீது அத்தனை ஈடுபாடு அந்த அரசர்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது. அப்படி அதனால கிருஷ்ணா என்றே அவளுக்கு பெயர். அந்த கருப்பியான கிருஷ்ணாவை ரட்சித்தான் கண்ணபிரான். எப்படியெல்லாம் கண்ணபிரான் பாண்டவர்களை ரட்சித்தான்னா அதுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே போட்டாங்க, மகாபாரதம். மகாபாரதம் முழுக்க எது சொல்றது? பாண்டவர்களை பரந்தாமன் எப்படியெல்லாம் காத்து அருளினான் என்பதை சொல்வதுதான் மகாபாரதம். அவர்களுக்காக பகவான் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், பகவான் அவர்களுக்காக செய்தருடைய ஸ்பெஷல் அனுகிரகங்கள், பகவான் அவர்களுக்கு சேவை செய்த மாண்பு, தூதனாக இருந்தான், தேரோட்டியாக இருந்தான், இதையெல்லாம் பார்த்து கிருஷ்ணன் இப்படி அவர்களுக்கு பல வகையாக செய்த தொண்டை ஒரு புஸ்தகமாக எழுதி வைத்தார் ஒருவர். யார் இவர்? வியாசர். அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? கிருஷ்ணர் பெயர். ஏனென்றால் அவரும் கருப்பு தான். இது முக்கியமான விஷயம், நமக்கு தகவல் வருது. வியாச பாரதத்தினுடைய ஹீரோயின் கருப்பு.
அந்த வியாசபாரதம் எழுதினவர் நாவல் ஆசிரியர் கருப்பு, சரித்திர ஆச்சாரியர். கிருஷ்ணன்னே பேர் அவருக்கும். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் விதி நாராயணம் பிரபும் என்று அவர் கிருஷ்ணன் என்ற பெயரை வைத்தார். கதாநாயகி பெயர் கிருஷ்ணா, அந்த கதை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் பெயர் கிருஷ்ணன். ஆனால் அதிலே இடையிடையே லீலைகள் செய்து அந்த பாண்டவர்களை ரட்சித்தருடைய புகழ்பெற்ற பெரிய ஹீரோ. உண்மையிலே அவன்தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டு தான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. அதான் திரௌபதி தான் ஹீரோயினா இருந்தாலும் கண்ணபிரான் இந்த மகாபாரத இதிகாசத்துக்கு அவன்தான் ஹீரோ. ஆகையினால அந்த மகாபாரத இதிகாசத்துல ஹீரோவா இருக்கிற பகவானுடைய கலர் என்னன்னா அவனும் கருப்பு. மகாபாரதத்துடைய தலைவி கருப்பு, மகாபாரத மிக முக்கியமான பாத்திரம் கிருஷ்ணன் கருப்பு, அந்த மகாபாரதத்தை தொகுத்து கொடுத்த வியாச பகவான் கருப்பு. பகவானுக்கு ஒவ்வொரு யுகத்துல ஒரு வர்ணமா. அவன் அந்த ஆதி யுகம்னு சொல்லக்கூடிய கிருத்த யுகத்துல பகவான் வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பான். அப்ப எல்லாருக்குமே வெள்ளை மனசு, எல்லாருமே சாத்விகர்கள், சண்டை போட மாட்டா, எப்பொழுதும் வெள்ளைக்கொடியே காட்டிடுவான். அப்படி கிருதயுகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வெள்ளை பிடிக்கும் என்பதனால கிருதயுக காலத்துல பகவான் தன் உடம்பையே வெள்ளையா வச்சுட்டான். அவளுக்கு பிடிச்ச கலர்ல நாம இருப்போம். பகவானுடைய இயற்கை கலர் கருப்பு இருந்தாலும் கிருதயுகத்திலே வெள்ளை கலர்ல சஞ்சரிச்சான், மேக்கப் போட்டுனான். ஏன்னா கிருதயுகத்து மகளுக்கு வெளுப்பு தான் பிடிக்கும். அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்து மக்களுக்கு நெருப்பு கலர் தான் பிடிக்கும். ஏன்னா அவன் ஹோமம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதுல கிருதயுகத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய திரேதாயுகத்துல பகவான் நெருப்பு போல கலர் இருந்தான். அவர்களுக்கு பிடிச்ச கலர்ல தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். துவாபர யுகம் வந்தது, மக்களுக்கு பசுமை பிடிக்கும். அல்ல பசுமை சின்னத்துல பச்சை மாமலை போல் மேனியானான். கலியுகம் வந்தது. இப்ப பகவான் கலியுக மக்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அந்த கலர்ல நாம் இருப்போம் என்று தீர்மானிச்சான். அப்போ அவனுக்கு உளவுத்துறை ஒரு தகவல் கொடுத்து, எந்த கலர் இருந்தாலும் உன்னை மக்கள் ரசிப்பது குறைச்சல். கலியுக மக்களுக்கு பாப யுகத்தில் இருந்து அவர்கள் சண்டை போடுவதும் உடலுக்காக வந்ததுதான் வழக்கமே ஒழிய உன்னை நினைப்பது ரொம்ப கஷ்டம். அவர் பெரிய மக்களே இருக்க மாட்டாங்க. ஏன் இல்லை, நாமெல்லாம் இல்லைன்னா நாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோ. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில நாம் எத்தனை பேர்? அது கோடானு கோடி மக்கள், ஒரு 1,00,000 பேர் கூட இல்லை. நாம் என்ன 1,00,000 பேர் இருந்தா கூட என்ன சார் அது? கோடானு கோடிக்கு எத்தனை %? 1% கூட இல்லை. அப்புறம் என்ன பெருமை? ஆகையினால நீ எந்த கலர்ல வந்தாலும் மக்கள் உன்னை கண்டுக்க மாட்டா. அவளுக்கு பார்க்கறதுக்கு டிவியில பல சேனல் இருக்கு, பல காட்சிகள் இருக்கு, பல சீரியல் இருக்கு. ஆகையினால பேசாம இது சிரமம் இருக்கிறபடியே போட்டுட்டான். அவனுடைய இயற்கை கலரான கருப்பு கலர்ல இருக்கான். ஆகையினால அவனை கிருஷ்ணன்னு சொல்றோம். இப்போ எந்த எம்பெருமான் வெள்ளை கலர்ல இருந்தானோ திரேதா இதுல கிருதயுகத்துல, எந்த எம்பெருமான் சிவப்பு கலர்ல இருந்தானோ திரேதாயுகத்துல, எந்த எம்பெருமான் மக்களுக்கு பிடிக்கும் என்று பச்சை மாமலை போய் பச்சை கலரா இருந்தானோ அந்த எம்பெருமான் இந்த கலியுகத்திலே தன் ஒரிஜினல் கலர் இருக்கான். அதனால அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர். ஆனால் அவனும் கருப்பன். கருப்பியான திரௌபதியை அவன் காத்த வரலாறை கருப்பரான வியாசர் வர்ணிக்க அது முதலில் தன்னுடைய பெருமையை செல்லும்படியா இருக்கிற கருப்பன் கிருஷ்ணன். ஆகினால் இந்த கருப்போடு இருக்கிற பகவானை கிருஷ்ணன் கருப்பன் என்ற திருநாமத்திலேயே வியாச பகவான் நாரத பகவான் இப்ப சொல்றார். அது கண்ணனுடைய கலர், அதுதான் எம்பெருமானுடைய ஒரிஜினல் கலர். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? பகவானுக்கு தான் ஒரிஜினல் கலர்னு எப்படி சொல்றேன்? அதான் மாறி இருக்காருயா, பச்சோந்திங்கிற ஒரு யுகத்துல ஒரு கலர். பட் அவனுடைய நேச்சுரல் கலர் என்ன? பக்தர்களுக்கு என்ன கலரோ அதை கலராக தான் வச்சிருந்தான். கலியுகத்தில் அப்படி பக்தர்கள் குறைச்சாலும் தன் கலர்லேயே இருக்கான்னு ஒரிஜினலாகவே. அது ஒரிஜினல் கலர் கருப்புன்னு யார் சொன்னார்கள்? வேதம் சொல்றது. ஷாமாய கரூபா பவந்தி ஏவமி வெகி பிரஜாபதி.
பிரஜாபதி என்கிற நாராயணனுக்கு 17 ஆடுகளை சமர்ப்பித்து வேள்வி பண்ணணும். அந்த 17 ஆடுகளும் ஒரே கருப்பா இருக்கணுமா. ஷியாமாகா ஏகரூபாகா பவந்தி. அது தெரிந்த பலி கொடுப்பதற்கு எடுக்கக்கூடிய ஆடுகள் எல்லாம் கருப்பாடுகளாக ஒரே மாதிரி 17 ஆடுகள் இருக்கும். அது ஏன் கருப்பாடுகள் எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் கேட்டது பதில் சொல்லித்து. ஷியாமாஹா ஏகரூபா பவந்தி ஏவமிவகி பிரஜாபதி. நாராயணனுடைய கலர் அது. அதனால் வேதமே இதை சொன்ன பிறகு சந்தேகம் நமக்கு என்னது? அவனை காட்டி கொடுக்கவே ஏற்பட்ட வேதம் அது சொல்கிறது அவருடைய கலர் கருப்பு. அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் கிருஷ்ணன் என்ற பெயரோடையே சஞ்சரித்தான். இப்போ என்னாச்சு? நீங்கள் இதுவரைக்கும் கேட்டது உங்கள் மனதில் பதியணும். கிருஷ்ணயை காத்தவன், கிருஷ்ணன் தொகுத்த இதிகாசத்திலே முக்கிய பாத்திரமாக இருப்பவன், கிருஷ்ண வர்ணத்தில் இருப்பவன், எனவே இவன் கிருஷ்ணன். இதை நாம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகமாக சொல்கிறோம், கேட்டு மகிழுங்க. கிருஷ்ணாரக்ஷகசோயம் கிருஷ்ணேன பகுதேடிதः கிருஷ்ணவர்ணோ யுகேதிஷ்யே கிருஷ்ணாஸ்தே ஸ்வராமதः. இது தமிழில் சொல்றோம் கேளுங்க. கருப்பன் கண்ணன் காக்கை இறகில், காக்கை சிறையிலே நந்தலாலா உன் கருநிறம் தெரிகிறது பாடுறாரே மகாகவி பாரதியார். அப்படி கருப்பு நிறம் கண்ணபிரானுக்கு. அவன் கருப்பு பாஞ்சாலியை காத்த கதையை கருப்பு முனிவன் வியாசன் தந்தான். கருப்பி காத்த கருப்பன் கதையை கருப்பன் தந்திட கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ற பெயரோடு மகிழ்ந்திருக்கிறார். கருப்பசுவாமின்னு சொல்றதெல்லாம் தமிழகத்துல கருப்பண்ண சுவாமின்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகள்லாம் கிருஷ்ணன்கிட்ட அபரிமிதமான பக்தி கொண்டவர்கள். ஒரு பதிவிரதையான திரௌபதியை காத்த கண்ணனை போல ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நலம் பாதுகாக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அவங்களுக்கெல்லாம் கருப்பண்ண சுவாமி என்று அதனால்தான் பெயர். இதனால்தான் இங்கே வியாச பகவான் இங்கே தான் புராணங்களை தொடுத்து கொடுத்த இந்த வேதவியாச பகவான் புராணங்களை தொகுத்தவர். நாரதர் வசிட்டருக்கு உபதேசம் பண்ணிய வரலாறை சொல்லி அங்கே நாரதர் இந்த சஹஸ்ரநாமத்தை சொன்னார், வெங்கடேஷ சஹஸ்ரநாமத்தை என்று சொல்லி அதிலே 417வது திருநாமமாக கிருஷ்ணன் என்பதை வைக்கிறார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கிருஷ்ணாய நமஹா. உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையிலே வெளுப்பாக அமைதியாக. ஓம் நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.